அங்க சரியா இல்ல பாருங்களேன். சரி பண்றேம்மா. இப்ப சரியா இருக்கம்மா? அண்ணே கீழெல்லாம் ஒரு வாட்டி பார்த்து சரி பண்ணிடுங்க. சரிங்கம்மா, பண்ணிடுறேம்மா. அப்படியே வெளியவும் பண்ணிடுங்கண்ணா. சரிங்கம்மா, பாருங்கம்மா. எல்லாம் சரியா இருக்குல்லம்மா? சரியா இருக்குண்ணா. வாப்பலாம். ஹஸ்பண்ட் சார் வந்துட்டீங்களா? உங்களை இன்னும் காணுமேனு ஃபோன் பண்ணலாம்னு நினைச்சேன். சரி பேக் கொடுங்க. எல்லா பொருளும் கரெக்ட்டா வாங்கிட்டீங்களா? எல்லாம் கரெக்ட்டா இருக்கு. நீ கொடுத்த லிஸ்ட்ல இருந்த பொருள் எல்லாம் ஒண்ணு விடாம வாங்கிட்டு வந்துட்டேன். எதுக்கும் ஏதாவது விட்டு போயிருக்கான்னு செக் பண்ணிக்கோ. சரி செக் பண்ணிடுறேன் ஹஸ்பண்ட் சார். சூரிய மாமா, நீங்களே மார்க்கெட்டுக்கு போயிட்டு பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? குழந்தையோட வளகாப்புக்கு அக்கா புருஷன் வாங்கிட்டு வராம வேற யார் வாங்கிட்டு வருவாங்க? நீ கரெக்ட்டா சொன்ன சூர்யா. ஆமா, சாப்பாடெல்லாம் ரெடியா? மாமா அதெல்லாம் ஏன் பொறுப்பு இல்ல, நான் அதெல்லாம் அப்பயே ரெடி பண்ணியாச்சு. சரி. ஆமா ஹஸ்பண்ட் சார், புளி சாதம், தக்காளி சாதம், லெமன் சாதம், கீரை சாதம், தயிர் சாதம்னு 5 வகையான சாதம் அக்கா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஆமா சூரிய மாமா, நீங்க வேணா டேஸ்ட் பாக்குறீங்களா? நான் கொண்டு வரட்டுமா? வேண்டாம் வேண்டாம் ஹாஸ்னி, மாறி டேஸ்ட் பார்த்தாலே போதும். மாறி முகத்துல எவ்வளவு சந்தோஷம் இல்ல? மாரிய இப்படி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸ்ரீஜாவுக்கு நான் அக்கா மட்டும் இல்ல, அம்மாவும் கூட. அம்மா ஸ்தானத்துல இருந்து தான் ஸ்ரீஜா வளகாப்ப நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். ஓம் நமச்சிவாய. ஸ்ரீஜா வயித்துல 2 புள்ளைய வச்சிருக்கா. 2 குழந்தையையும் நல்லபடியா பெத்தெடுக்கணும்னு அவ ரொம்ப ஆசைப்படுறா. ஸ்ரீஜா எப்பவுமே குழந்தைங்கள பத்தியும் அவங்கள நல்லபடியா பெத்தெடுக்கிறத பத்தியும் தான் நினைச்சிட்டு இருக்கா. ஸ்ரீஜாவோட கனவு, லட்சியம், ஏன் வாழ்க்கையே இப்ப அந்த குழந்தைங்க தான். ஆமா மாரி, குழந்தை நல்லபடியா பிறக்கணும்னு ஸ்ரீஜா அம்மனுக்கு விரதம்லாம் இருந்தா. மாதாஜி, இந்த மாதிரி ஆயிலை நீட்டிக்கும் அற்புத கனின்னு நினைச்சு அந்த விசக்கனியை சாப்பிட்டு ஆயில முடிச்சுக்குவான்னு பார்த்தா வெட்டியா இங்க நின்று சென்டிமெண்டால பேசிக்கிட்டு இருக்கிறா. மாதாஜி, அநேகமா அந்த நெல்லிக்கனிய மாறி மறந்துட்டான்னு நினைக்கிறேன் மாதாஜி. நீங்க போய் மாறிக்கு ஞாபகப்படுத்துறீங்களா இல்ல நான் போய் ஞாபகப்படுத்தட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் ஞாபகப்படுத்த வேண்டாம். என்ன மாதாஜி சொல்றீங்க? நீங்க நிஜமாவே நல்லவங்களா மாறிட்டீங்களா? மாறி சாவறதுல உங்களுக்கு விருப்பமே இல்லையா அப்படின்னு நான் சொன்னேனா? நானும் இல்ல நீயோ மாறிக்கிட்ட போய் அந்த நெல்லிக்கனியை சாப்பிடுறத பத்தி ஞாபகப்படுத்தினா கண்டிப்பா மாறி மனசுல சந்தேகம் வந்துரும். அப்புறம் அவ அதை சாப்பிடவே மாட்டா. அதுக்கப்புறம் நாம போட்ட பிளான் எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். ஆமால மாதாஜி, அந்த ஆங்கிள் நான் யோசிக்கவே இல்ல. நீயும் என்ன மாதிரி யோசிச்சிருந்தா நம்ம டார்கெட் எப்பவோ முடிஞ்சு போயிருக்கும். இப்படி இழுபறியா இருக்காது. அதுவும் சரிதான். உங்க பிரெயின் அவ்வளவு பிரைட்டா ஒர்க் பண்ணுது, ஆனா என் பிரெயின் ஆக்க பொறுத்த நாம கொஞ்சம் ஆர்வம் பொறுக்கணும். கொஞ்சம் பொறுமையா இரு, அவளே சாப்பிடுவா. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஹலோ மித்ரா. என்ன மாயா, உன்கிட்ட இருந்து போன் வரும்னு நான் எதிர்பார்த்தேன். இன்னும் போன் வரவே இல்ல. என்னாச்சு? அந்த மாறி இன்னும் விஷக்கனியை சாப்பிடலையா? இல்ல மித்ரா, மாறி இன்னும் விஷக்கனியை சாப்பிடல. ஏன், என்னாச்சு? ஏன் இன்னும் விஷக்கனியை மாறி சாப்பிடல? அவ தங்கச்சிக்கு இன்னைக்கு வளகாப்பு இல்ல. மாறி அதுக்கான ஏற்பாடெல்லாம் பார்த்துக்கிட்டு ரொம்ப பிஸியா இருக்கா. கண்டிப்பா அவ விஷக்கனிய சாப்பிட்டுருவா. மாறி அந்த விஷக்கனியை சாப்பிடணும். சாப்பிட்ட அடுத்த நொடி அவ உயிர் போயிடும். உடனே நீ எனக்கு போன் பண்ணி அந்த சந்தோஷமான தகவலை எனக்கு சொல்லணும். நான் அதை எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பேன். கண்டிப்பா மித்ரா, அந்த சந்தோஷத்தை உன்கிட்ட ஷேர் பண்ணிக்க நானும் ஆவலா காத்துட்டு இருக்கேன். எத்தனையோ பேரை நான் நினைச்ச மாத்திரத்துல
இருந்த இடம் தெரியாம அழிச்சிருவேன். இந்த மாறி விஷயத்துல மட்டும்தான் என்னால அது முடியாம போச்சு. நீ கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் மாறி கனிய சாப்பிட்டு உயிரை விட போறா. மாரிய ஜெயிக்கிறது இல்ல அவளை அழிக்கிறது எனக்கு சவாலானது. கூடிய சீக்கிரம் அந்த சந்தோஷமான தகவலை எனக்கு போன் பண்ணி சொல்லு. சொல்றேன். செல்லக்குட்டி, செல்லக்குட்டிங்களா, இன்னைக்கு நான் வாழ்ந்துட்டு இருக்க இந்த வாழ்க்கை எனக்கு நீங்க கொடுத்தது. எனக்கு குழந்தை பிறக்காது, என்னால அம்மாவாக முடியாதுன்னு சொல்லி உங்க தாரா பாட்டி உங்க அப்பா கிட்ட இருந்து என்ன பிரிக்க பார்த்தாங்க. உங்க மாறி பெரியம்மா தான் நான் அவங்களுக்கு செஞ்ச கெடுதல் எல்லாமே மறந்துட்டு எனக்கு அம்மாவா இருந்து என்னோட குறைய அவங்க பக்தி மூலமா தீர்த்து வச்சாங்க. என்னையும் உங்களையும் விட்டுட்டு உங்க அப்பா வேலை விஷயமா எப்பவும் வெளியூர்லயே இருக்காரு. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க இந்த உலகத்துக்கு வர போறனால நான் ஆசையோட எதிர்பார்த்துட்டு இருக்கேன். என்னோட ஆசை, கனவு, லட்சியம் எல்லாமே நீங்க 2 பேர் மட்டும் எப்பவும் என் கூட என் பக்கத்துல இருக்கணுங்கிறது தான். ஸ்ரீஜா, ஸ்ரீஜா அக்கா, ரெடி ஆயிட்டியா? ரெடி ஆயிட்டேன்க்கா. என்ன ஸ்ரீஜா, ஏன் கண்ணெல்லாம் கலங்கிருக்கு? ஒண்ணும் இல்லக்கா. புரியுது ஸ்ரீஜா, ஒத்த குழந்தைய பெத்தெடுக்கிறதே மறுஜென்மம் எடுக்கிற மாதிரின்னு சொல்லுவாங்க. 2 குழந்தை வயித்துல இருக்கு, எப்படி குழந்தைய பெத்தெடுக்க போறோம்னு நினைச்சு கண் கலங்குறியா? பயப்படாத, சமயபுரம் மாரியம்மனும் தேவி அம்மாவும் உனக்கு துணையா இருப்பாங்க. 2 குழந்தைங்களையும் நீ நல்லபடியா பெத்தெடுப்ப. தைரியமா சந்தோஷமா இரு. ரொம்ப சந்தோஷம்க்கா. நான் நல்லபடியா 2 குழந்தைங்களை பெத்தெடுக்கணும். அவங்க 2 பேரும் என்ன அம்மான்னு கூப்பிடணும். அத நான் என் காது குளிர கேட்கணும். அதுக்கப்புறம் நான் செத்து போனா கூட பரவாயில்ல. நல்ல நாளதுமா, எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? உனக்கு ஒன்னும் ஆகாது. 100 வருஷத்துக்கு மேல உன்னோட குழந்தைங்களோட நீ நல்லா இருப்ப. இந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒன்னும் ஆகாது. நான் ஆகவும் விட மாட்டேன். உன்ன மாதிரி ஒரு அக்கா கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். என்ன அக்காவை தங்கச்சி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? நீங்க ரெடி ஆயிட்டீங்களான்னு பார்க்க வந்தேன். நான் ரெடி தான்க்கா. அக்கா, என்ன? நாங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்து ஒரே வீட்ல அக்கா தங்கச்சியா வளர்ந்தோம். நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம், தாராத்தைய விட்டு விலகி வந்ததுக்கு அப்புறம் நீங்க இன்னொரு மாறியா மாறி நீங்க என் மேல பாசத்தை காமிக்கிறீங்க. நான் ஆரோக்கியமா இருக்கணும்னு, என் வயித்துல இருக்க குழந்தைங்க ஆரோக்கியமா இருக்கணும்னு வேலைக்கு ஜூஸ், மாத்திரை, டானிக் எல்லாம் கொடுத்து என்ன நீங்க நல்லபடியா கவனிச்சுக்கிறீங்க. உங்களை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன்க்கா. ஸ்ரீஜா, என்னாச்சு உனக்கு? ஏன் நீ இப்ப இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க?
அதுதான்க்கா எனக்கும் புரியல. என்கிட்டயும் இப்படிதான் பேசினா. என்னமோ தெரியல. இன்னைக்கு உங்ககிட்ட மனசு விட்டு பேசணும். மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டணும் போல இருக்கு. மனசு நிறைய சந்தோஷமா இருக்கு. அதே சமயம் அழுகணும் போல இருக்கு. இத பாரு, இன்னைக்கு நல்ல நாள். நீ கண் கலங்க கூடாது. நீ சந்தோஷமா இருக்கணும், சரியா? ஆமா ஸ்ரீஜா, அதான் நாங்க இருக்கோம்ல. நீ சந்தோஷமா இரு. ப்ரோ சேர் இங்க வைங்க. சார் பெட்ஷீட் விரிச்சிடலாமா சார்? இல்ல, முதல்ல இதை எடுத்து வெளியே வைங்க, அதுக்கப்புறம் விரிச்சுக்கோங்க. சரிங்க சார். டெக்கரேஷன்லாம் ஆல் ஓகே. சூர்யா, சொல்லுங்கம்மா. வளகாப்புக்கான ஏற்பாடெல்லாம் ரொம்ப தடபுடலா பண்ணிருக்கியே. ஆமா மாப்ள, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் வீடு பழையபடி வீடா இருக்குது. தாராமா போனதுக்கு அப்புறம் இந்த வீடு வீடாவே இல்ல. வீட்ல இருந்த நிம்மதி, சந்தோஷம், அமைதி எல்லாமே காணாம போச்சு. நீங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம், உங்களை அம்மாவா தத்தெடுத்ததுக்கு அப்புறம் தான் போன சந்தோஷம், நிம்மதி, அமைதி எல்லாமே திரும்ப வந்திருக்கு. பாவம் மாப்ள, இவ்வளவு அப்பாவியா இருக்கிறானே. விஷ பாம்புக்கெல்லாம் பால் ஊட்டி வளர்த்துக்கிட்டு இருக்கிறான். தாராமாவா நீங்க இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாப்பாக்கு காது குத்துற ஃபங்க்ஷன் நடத்தணும்னு ஆசைப்பட்டீங்க. அது நல்லபடியா நடந்துச்சு. இப்ப ஸ்ரீஜாவோட வளகாப்பும் நீங்க ஆசைப்பட்டபடியே நடக்க போகுது. உங்களுக்கு சந்தோஷம் தானம்மா? ரொம்ப சந்தோஷம்பா. எல்லாம் அந்த காசி விஸ்வநாதர் அருளால எல்லாம் நல்லபடியா நடக்கணும். ஓம் நம சிவாய. சூர்யா, சொல்லுங்கம்மா. மாறி எங்கப்பா? மாறி மேல இருக்கான்னு நினைக்கிறேன். கூப்பிட்டுமாமா? இல்ல, வேணாம் வேணாம் வேணாம். இந்த ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அமைதியா இருக்கேன். நீயும் மாரியும் தான் ஓடி ஓடி எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கீங்கப்பா. மாரிய கூட அவ உடம்ப கொஞ்சம் கவனிச்சுக்க சொல்லுப்பா. ஓகேம்மா. ஆமா, மாரிக்கு சித்தர் வந்து அது ஏதோ ஒரு கனிய கொடுத்துட்டு போனாரே, அந்த அந்த கனிய மாரி சாப்பிட்டாளப்பா? எனக்கும் தெரியலம்மா. கொஞ்சம் இருங்க, பூஜை ரூம்ல பாத்துட்டு வந்துடுறேன். மாதாஜி சூப்பர், மாதாஜி சூப்பர். செஸ் சாம்பியன் குகேஷ் பல காய்களை நகர்த்தி உலக சாம்பியனை எப்படி மண்ணக்கவ வச்சானோ அதே மாதிரி மாரிக்கு மாப்பிளைக்கு இடையில காய்களை நகர்த்தி பலமா செக் வச்சிட்டீங்களே மாதாஜி. இந்த சாமர்த்தியம் உங்களுக்கு தான் வரும். மாறி இன்னும் சாப்பிடலையா? அம்மா, மாறி சாப்பிட மறண்டா போல இருக்கு. நான் போய் அவகிட்ட சாப்பிட கொடுத்துட்டு வந்துடுறேன். நல்லது மகனே. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. இவ்வளவு வில்லேந்தியா இருக்கிறானே. மாறி விஷக்கனி சாப்பிட்டு உயிரை விடுறத நாமளும் போய் பாப்போம் வா. இதெல்லாம் ஒரு பொழப்பு. இந்த Dress உங்களுக்கு சூப்பரா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா தங்கம்? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? மாறி, ஹஸ்பண்ட் சார், ஃபங்க்ஷனுக்கு பாப்பா ரெடி. ஏய், தங்கத்துக்கு இந்த Dress சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கால? வா வா. மாறி, சித்தர் சாமி வந்து உனக்காக கொடுத்துட்டு போன இந்த நெல்லிக்கனியை நீனும் சாப்பிடவே இல்லையே. இத முதல்ல சாப்பிடு. நான் அப்புறமா சாப்பிடுறேனே ஹஸ்பண்ட் சார். சித்தர் சாமி வீடு தேடி வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு. நேத்தே சாப்பிட்டுருக்கணும். இத சாப்பிட எவ்வளவு நேரம் ஆகும்? இந்தா, இப்பவே சாப்பிடு. ஃபங்க்ஷன்லாம் முடிச்சிட்டு சாப்பிடலான்னு இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே எடுத்துட்டு வந்து சாப்பிட சொல்றீங்க. பரவாயில்ல, எனக்காக நீ இப்ப சாப்பிடு. கொடுங்க.
மாதாஜி மாறி அந்த நெல்லிக்கனியை சாப்பிட போறா. ஐயோ பாவம். சாப்பிட்டு உயிரை விட போறா. நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தது இப்ப நடக்க போகுது. மாறி இரு. மாதாஜி பாருங்க மாதாஜி அங்க. மாதாஜி குழந்தை மாறி அந்த கனியை சாப்பிட விடாது போல இருக்குதே. இந்தா சாப்பிடு மாறி. என்னம்மா உனக்கும் பழம் வேணுமா? இந்தா செல்லம். சாப்பிடுறியா? ஏய் சோ ஐயோ மறுபடியும் உள்ள தட்டி விடுது பாவி. இந்தா மாறி, நீ சாப்பிடு. பாப்பாவை என்கிட்ட கொடு. ம். ஐயோ தங்கமயிலுக்கு என்னாச்சு? ஏன் அழறீங்க? மாறி ஓ. நீ சாப்பிடு. நான் ஃபோன் பேசிட்டு சரி வந்துடுறேன். சரி. ஹலோ. என்னடா ஆ. என்னடா செல்லம்? சொல்லுங்க சார். சார் நான் இன்னும் செக் பண்ணவே இல்லை. என்னம்மா உனக்கு அந்த கனி வேணுமா? ஊட்டி விடவா? சாப்பிடுறியா? ச்சே, அந்த குழந்தை தேவி மாரிய சாப்பிட விடாம தடுக்குதே. எல்லாமே உங்களுக்கு எதிரால சதி பண்ணுது. ஏன் செல்லம் அழற? இங்க பாரு 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 பாரு. அழக்கூடாது. ஹாய், இங்க பாரு. அழக்கூடாது. சூர்யா எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சாப்பா? ரெடி அத்தை. வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் சார். வாங்க வாங்க. வணக்கம். வாங்க வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். 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 மாதாஜி மாறி கனியை சாப்பிடாம வரவேற்க வந்துட்டா. மாறி அந்த கனியை சாப்பிட்டு உயிரை விடுவாளா மாட்டாளன்னு ஒரே டென்ஷனா இருக்குது மாதாஜி. கண்டிப்பா சாப்பிடுவா. நான் சாப்பிட வைப்பேன். இதுதான் மாறி கலந்துக்க போற லாஸ்ட் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் மாறி சாக போறது கன்ஃபார்ம். மாதாஜி இப்பதான் நீங்க பழையபடி ஃபார்முக்கே வந்திருக்கீங்க மாதாஜி. வாயை மூடு. சரி மாரி ஆ? நீ போய் ஸ்ரீஜாவை அழைச்சிட்டு வாமா. நலங்கு வச்சு வளையல் போட்டுடலாம். சரிங்கம்மா. மா வாங்கம்மா. வரேன். மாப்பிள்ள தான் கூப்பிடுறான்ல, போங்க மாதாஜி. வணக்கம்மா. 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 ஹாய். கழியுது, தொடச்சுக்கோங்க. தொடச்சுக்கிட்டேன். அக்கா ஸ்ரீஜா போலாமா? சரிக்கா. வா. வா மாறி, நீங்க இருக்குது உனக்கு. பார்த்து நடந்து வா மகளே, பிள்ளைக்கு ஏதாவது ஆயிர போகுது. எல்லாருக்கும் வணக்கம்.
மாறி ஸ்ரீஜாவை சேர்ல உட்காரவை. உட்காரு. பாத்து பாத்து. மாறி நீ முதல்ல நலங்கு வச்சு கைக்கு வளையல் போட்டு விடு. சாதமும் அப்படியே ஊட்டி விட்டுரு. சரிங்கம்மா.